இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரூட் டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பிளெயின் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ நீங்கள் எங்கே வரைய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளெயின் செலக்ட் பண்ணிக்கங்க, ஃப்ரண்ட்டா டாப்பா ரைட்டான்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கெட்ச் இருக்கு, ஸ்கெட்சு இங்கே ஸ்கெட்ச் வியூ. ஸோ ப்ராப்பராக நமக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு. இதுக்குள்ள தான் நம்ம வரைக்கணும். ஸோ நம்ம எப்போ வரைஞ்சாலுமே நான் என்ன சொல்றேன், சென்டர் லைன் வரைய சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், சென்டர் லைன் அதே மாதிரி நான் வரைஞ்சிடுவேன். வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன், சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துட்டு. ஸோ லைக் திஸ் நான் வந்து சம்வாட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைமென்ஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 2D தான் பண்ணோம். ஸோ 2D வரைக்கும் இது வரைக்கும் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3Dக்கு வந்தாச்சு. ஸோ 3Dல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் நம்ம ஸ்கெட்சை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணணும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, ஆர்எல்ஸ் இந்த ஸ்கெட்சில் போய் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிரீன் கலர்ல ஷோ ஆகும். அப்போனா உங்கள் ஸ்கெட்ச் வந்து செலக்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரூட் இருக்கு, எக்ஸ்ட்ரூட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெட்டீரியல் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரூட்ல வந்து என்ன பண்ணலாம், மெட்டீரியல் வந்து ஆடும் பண்ணலாம், அதே மாதிரி ரிமூவும் பண்ணலாம். ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து ஃபிளிப் டிசைன். ஸோ இந்த நமக்கு ஏற்ற மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இது வந்து டெப்த்து, இது சிமெட்ரிக்கா வேணுமா, இந்த இது வந்து தனியாக நம்ம பார்ப்போம் ஒரு கிளாஸ்ல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பார்க்கறதுனால, ஸோ எக்ஸ்ட்ரூடோட வேல்யூ எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும், எனக்கு ஒரு 25 எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த டேப்ல வந்து டிஸ்பிளே ஸ்டைல்னு ஒரு டேப் இருக்கு. இந்த டேப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஷேடிங் வித் ரிஃப்ளெக்ஷன், ஷேடிங் வித் எட்ஜஸ், ஷேடிங், நோ ஹிடன் லைன், வயர் ஃப்ரேம், இது ஒவ்வொன்றும் எப்படி எப்படின்னா யூஸ் பண்ணீங்கன்னா மாறும். ஸோ ஷேடிங் கொடுக்குறேன், நோ லைன், இது ஹிடன் லைன், வயர் ஃப்ரேம். ஸோ ஆல்வேஸ் சூஸ் ஷேடிங் வித் எட்ஜஸ். நீங்கள் எப்போ டயக்ராம் வரைஞ்சாலுமே இந்த ஷேடிங் வித் எட்ஜஸ்ல வச்சு வரைஞ்சு பழகுங்க. நான் அப்போதான் நமக்கு எட்ஜஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேடாக காமிக்கும், நல்ல பிளாக் கலர்ல ஹைலைட் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே இந்த ஸ்கெட்ச் வரைப்போம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ப்ரொஃபைல்ல வந்து அது கிளிக் பண்ணணும்னா டார்க் கலர் கிரீன்ல வரும். ஜஸ்ட் நான் வந்து ஸ்கெட்ச் இருக்கு, ஸ்கெட்ச் ஆப்ஷன் போகிறேன், ஸ்கெட்ச் வியூ என்ன பண்றேன், ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சம்வாட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரூட் போகிறேன். எக்ஸ்ட்ரூட் போயிட்டு சைஸ் நீங்கள் இங்கேயும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் இங்கேயும் நீங்கள் கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். ரெண்டுல எதுவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரூட். இந்த எக்ஸ்ட்ரூட்ல எப்படி கட் எடுக்கிறது அப்படின்னா, சேம் நான் இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்றேன், ஸ்கெட்ச் வியூ. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்மால் சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஸோ சென்டர் லைன் வரைஞ்சுக்கிட்டேன். எதுக்குன்னா எனக்கு ஈஸியாக மிரர் பண்ணுறதுக்கு. சர்க்கிள் இப்போ வரைகிறது எல்லாமே ரஃபாக தாங்க வரையணும், சும்மா. ஸோ ஒரு 4 சைடு வந்து கிரியேட் பண்ணிட்டேன், மிரர் பண்ணி நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன்.
ஓகே கொடுத்தோன்னா என் ஸ்கெட்ச் எல்லாமே செலக்டடில் இருக்குது. அதனால நான் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் போகிறேன். அதே உங்கள் ஸ்கெட்ச் இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா செலக்டடாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்கெட்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இங்கே நீங்கள் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணாலும் சரி. ஸோ செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தா வழக்கம் போல எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஆட் ஆகும். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணாங்கன்னா மெட்டீரியல் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் டைரக்ஷனை வந்து ஃப்ளிப் பண்ணுறேன். ஃப்ளிப் பண்ணோடனே எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. அரேல்ஸ் இங்கே கூட ரிமூவ் மெட்டீரியல் இருக்கும். ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் இப்படி கீழே வேணுனாலும் கீழே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் மெட்டீரியல் வந்து காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிடும். எக்ஸ்ட்ரூட்ல டெப்த் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதோட டெப்த்துக்காக நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் வந்து ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ ஸோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே நான் எக்ஸ்ட்ரூட் போகிறேன். ஸ்கெட்சில் செலக்டரில் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரூட் போகிறேன். எக்ஸ்ட்ரூட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மெட்டீரியல் வந்து ரிமூவ் தான் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் மெட்டீரியல் ஃப்ளிப் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு த டெப்த்துன்னு சொல்லணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் டெப்த்து. எக்ஸ்ட்ரூட் அப்பு ஸ்கெட்ச் டு பிளைன் அப் ஸ்பெசிஃபிக் வேல்யூ. நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து டெப்த்து வந்து போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 128 இருக்காங்க, நான் இப்போ வந்து 135 அப்படின்னு கொடுத்தேன்னா அடுத்த செக்ஷனும் ஸோ வேல்யூஸ் கொடுக்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள் வேல்யூஸ் நான் கொடுக்க 40, 44, 49 இதே நான் கொடுக்க என் டெப்த் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ சிமெட்ரிக் தான் போத் சைட்லையுமே வந்து இதான் வந்து சிமெட்ரிக். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அப் டு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா எது நெக்ஸ்ட் சர்ஃபேஸ், எதுக்கு இதுதான் சர்ஃபேஸ். ஸோ இது வரைக்கும். ஸோ ஃபோர்த் எக்ஸ்ட்ரூட் டு இன்டர்செக்ட் வித் ஆல் சர்ஃபேஸ். ஸோ கொடுத்தீங்கன்னா எல்லா சர்ஃபேஸ்க்கும் எந்தெந்த சர்ஃபேஸ் வந்து இன்டராக்ட் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே வந்து கட் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரூட் டு இன்டர்செக்ட் வித் செலக்டட் சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோம். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எனக்கு செலக்ட் ஆகிருக்கணும்னா கரெக்டாக அந்த வரைக்கும் வந்து நம்ம டிஃப்ரெண்டாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஸ்கெட்ச் அப் டு செலக்டட் சர்ஃபேஸ். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப் டு செலக்டட். நீங்கள் எந்த செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் தான் செலக்ட் பண்ணேன்னா இங்கே வரைக்கும் தான் இருக்கும். நான் இங்கே செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாக இருக்கும். ஆர்எல்ஸ் நான் இங்கே செலக்ட் பண்ணேன்னா இங்கே இருக்கும். இல்லை எனக்கு இங்கே மட்டும் போதும், இல்லை இது கூட வேணும், இது ரெண்டு மட்டும் தான் வேணும், கடைசி ப்ரொஃபைல் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இதுவும் எனக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெப்த்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடரை நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.